மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நம்ம எதெல்லாம் பார்த்தோம்? கோடு, கோட்டு துண்டு, கதிர். இரண்டு பக்கமும் முடிவே இல்லாமல் போகிறது கோடு. கோட்டு துண்டுனா என்ன? ரெண்டு பக்கமும் முடிவு இருக்கக்கூடியது கோட்டு துண்டு. கதிர்னா என்ன? ஒரு பக்கம் முடிவு இருக்கும், ஒரு பக்கம் முடிவு இல்லாமல் இருக்கும், அதுதான் கதிர். எல்லாம் புரிஞ்சிச்சா? ஞாபகம் பண்ணிட்டோமா? இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கோணங்கள். கோணங்கள் எங்கெல்லாம் பயன்படுது முதல்ல நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் தானே அந்த பாடத்தை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஆர்வத்தோடு படிக்க முடியும். எங்கெல்லாம் நம்ம கோணங்களை பயன்படுத்துகிறோம்? நம்ம வீட்டிலிருந்து, கட்டடத்திலிருந்து, பொருட்கள்லேருந்து எல்லாமே தயாரிக்கிறதுக்கு கோணங்களுடைய பயன்பாடு ரொம்ப 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 முக்கியம். இப்போ இந்த கோணங்களை பற்றி நம்ம பார்க்கும்போது முக்கியமாக கட்டடத்துறையிலையும் பொருட்களை அதிகமாக தயாரிக்கிறதுக்கும் கோணங்கள் மிக மிக அவசியம். கோணங்கள் எப்படி உருவாகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கும். அங்கே என்ன இருக்குது? கோடுகள் இருக்கா, கோட்டு துண்டு இருக்கா, கதிர் இருக்கா? அப்போ மேலே இருக்க முதல் படத்தில் இரண்டு கதிர்கள் ஒரு புள்ளியில் சந்திக்குது. அது எந்த புள்ளி? ஏ. இரண்டாவது படத்தில் இரண்டு கோட்டு துண்டுகள் ஒரு புள்ளியில் சந்திக்குது. அது எந்த புள்ளி? அதுவும் ஏ. இப்போ நம்ம எப்படி இதை எடுத்துக்கலாம்? அது சந்திக்கக்கூடிய அந்த புள்ளியில் தான் கோணம் உருவாகுது. அப்போ நம்ம சொல்லும்போது ரெண்டு கதிர்கள் அல்லது ரெண்டு கோட்டு துண்டுகள் சந்திக்கக்கூடிய அந்த தொடக்க புள்ளியில் தான் கோணங்கள் உருவாகின்றன. கோணங்கள் உருவானதுக்கப்புறம் அந்த கோணங்கள் பார்க்குறோம். படங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு கோணத்தை எப்படி நமக்கு அளக்க தெரியணும். கணக்கு பாடம்னாலே குறியீடு ரொம்ப 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 முக்கியம். கணக்கு பாடத்தில் எது ரொம்ப முக்கியம்? குறியீடு. எண்ணியல்ல நீங்கள் இந்த குறியீடை பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். நம்ம எண்ணியல்ல எண்கள் பாடத்தில் சிறியது பெரியதை குறிக்கிறதுக்கு இந்த குறியீடை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஆனால் இது என்ன பாடம்? வடிவியல் பாடத்தில் கோணங்களை படிக்கிறோம். இந்த கோணங்களை குறிக்கிறதுக்கும் நம்ம இந்த குறியீடை பயன்படுத்துகிறோம். குறியீடை நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். எங்கள் பாடத்தில் வரக்கூடியது பெரியது சிறியது குறியீடு. இங்கே நம்ம கோணங்கள் பாடத்தில் கோணங்களை குறிக்கிறதுக்கு இந்த குறியீடை தான் பயன்படுத்தணும். அடுத்து மேலே பாருங்கள், இதுதான் கோணத்தை குறிக்கக்கூடிய டிகிரின்னு சொல்கிறது, பாகை. ஒவ்வொரு எண்கள், இப்போ நம்ம எண்களில் 1, 2, 3, 50, 60 அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த எண்களுடைய மேற்புறத்தில் இது மாதிரி சிறிய புள்ளியை குறிச்சாதான் அவை எண்கள் இல்லை கோணங்கள் அப்படின்னு நம்ம குறிக்க முடியும். எண்களில் குறிக்கும் போது 55ன்னு குறிச்சிட்டா அது எண்கள். 55னுடைய மேற்பகுதியில் ஒரு சிறிய புள்ளி கோணத்திற்கான புள்ளியை குறிச்சிருந்தாங்கன்னா அது 55 டிகிரி, 55 பாகை அப்படின்னு கோண அளவை குறிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் இருக்க படத்தை பாருங்க. கோணமானி, பாகைமானி அல்லது கோணமானி, இதை தான் நம்ம கோணத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதில் இருக்க அளவுகளை பாருங்கள். கீழேருந்து 0. இது என்ன வடிவத்தில் நமக்கு தெரியுது? அரைவட்ட வடிவத்தில் தெரியுது. இந்த அரைவட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த கோணமானியை பயன்படுத்தி, பாகைமானியை பயன்படுத்தி நம்ம கோணங்களை அளக்கலாம். இப்போ கோணங்களில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, எங்கெல்லாம் நம்ம கோணங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்கு எப்படியெல்லாம் பெயரிடுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் கதிர்கள் இணைஞ்சிருக்கா, கோட்டு துண்டுகள் இணைஞ்சிருக்கா? நீங்கள் கதிர்கள் இணைஞ்சிருக்கு, இரண்டு கதிர்கள். அந்த இரண்டு கதிர்களுடைய பெயரை தான் நம்ம பக்கங்களாக சொல்கிறோம். முதல் கதிர் பாருங்கள், QP, அது முதல் பக்கம். QR, அது இரண்டாவது பக்கம். அப்போ ரெண்டு பக்கங்கள், ரெண்டு கதிர்கள் இணைஞ்சதை நம்ம ரெண்டு பக்கங்களாக பெயரிடுறோம். QPங்கிற ஒரு கதிரும் QRங்கிற ஒரு கதிரும். சார் என்னடா மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன், நீங்கள் அதை பற்றி எதுவுமே கேட்கலையே. பாருங்கள், மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன்னா அந்த கோடு எதை குறிக்குதுன்னு அர்த்தம்? கதிரை குறிக்கிறது. ஏன் அதை நம்ம போடணும்? வெறும் QPன்னு எழுதுனா ரைட்டா? தவறு. ஏன்? கதிர்கள் இணைந்து இந்த கோணத்தை உருவாக்கி இருக்கிறது. அதே மாதிரி கோட்டு துண்டு இணைந்து இந்த கோணத்தை உருவாக்கியிருந்தா அதனுடைய மேற்பகுதியில் நம்ம கோட்டு துண்டுக்கான குறியீடை போடணும். போகலாமா அடுத்ததுக்கு? அடுத்து பாருங்க, முனை. இந்த ரெண்டு கதிர்களும் சந்திக்கக்கூடிய அந்த புள்ளி தான் நம்ம கோணத்தை உருவாக்கின அந்த புள்ளி தான் முனைப்புள்ளி, Qங்கிற முனைப்புள்ளி. இப்போ கோணத்துக்கு நம்ம பேர் கொடுப்போம். கீழே பாருங்கள் வரிசையாக. எந்த புள்ளியில் கோணத்தை உருவாக்கியிருக்கோ அந்த புள்ளியை நம்ம கோணமாக குறிக்கணும். எந்த புள்ளி? Qங்கிற புள்ளி. அந்த Qங்கிற புள்ளியை நம்ம என்ன சொல்கிறோம்? கோணம் Q அப்படின்னு சொல்கிறோம். அது பக்கத்தில் சார் ஒரு குறியீடு போட்டிருக்கேனே, பார்த்தீங்களா? நம்ம ஏற்கனவே இந்த கோணத்திற்கான குறியீடாக தானே இதை பார்த்தோம். அதே கோணத்திற்கான குறியீடை போட்டு தான் கதிர்க்கான குறியீடை எப்படி நம்ம அந்த பக்கங்களுக்கு குறித்தோமோ அதே மாதிரி இந்த பெயர்களுக்கு பக்கத்தில் கோணத்திற்கான குறியீடை நம்ம போடணும். அடுத்து PQR
ஆர் அப்படிங்கிற அந்த 3 புள்ளிகள் இணைஞ்சு தான் இந்த கோணத்தை உருவாக்கி இருக்கு. பெயரிடும் பொழுது நம்ம எந்த எழுத்துக்களை பயன்படுத்தணும்? ஆங்கில எழுத்தில் பெரிய எழுத்துக்களை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஓகேயா? இப்போ கோணங்களை நம்ம எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம், அதுக்கு எப்படி பெயரிடுதுன்னு பார்த்தோம். இப்போ நமக்கு பெயரிட்டதை நம்ம பயன்படுத்தி இப்போ கோணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் எத்தனை கோணங்கள் இருக்குது? 2 கோணங்கள். கோணத்தோட அளவு போட்டிருக்காங்களா பார். நான் அதவே சொன்னேன்ல, எண்கள் குறிச்சிருக்கணும். 130ங்கிற நம்பரை போட்டிருக்காங்க, எண்களை குறிச்சிருக்கோம். அதனுடைய மேற்புறத்தில் பாருங்கள், கோணத்திற்கான குறியீடு சிறுசாக போட்டிருக்காங்களா? இப்படி தான் நம்ம எழுதணும். 130 டிகிரி கோணம். இந்த படத்தை கோணம்ங்கிறது நம்ம தலைகீழாக இந்த படம் இருக்குது. கோணம் தலைகீழாக இருந்தாலும் மாறி இருந்தாலும் திசையில் மாறி இருந்தாலும் அதனுடைய அளவு மாறாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி சொல்லலாம்? கோணங்கள் இடத்தாலும் திசையாலும் வேறுபட்டு தோன்றினாலும் கோண அளவில் மாறுபடாது. கோணங்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம், அதுக்கு எப்படி பெயரிடுதுன்னு பார்த்தோம், அதோட குறியீடு என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறப்பு கோணங்கள். இந்த படத்தை பாருங்க. செங்கோணம் 90 டிகிரி, 90 பாகை. டிகிரிங்கிறது ஆங்கிலத்தில் நம்ம சொல்லலாம், தமிழில் சொல்லும்போது 90 பாகை அளவுன்னு சொல்லலாம். இரண்டாவது கோணம் என்ன போட்டிருக்கோம்? குறுங்கோணம். 90 டிகிரியை விட 90 பாகையை விட குறைந்த அளவுடையது. மூன்றாவதாக என்ன கோணம் கொடுத்துருக்கோம்? விரிகோணம். அது 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். செங்கோணம் ரைட் ஆங்கிள். 90 டிகிரி போட்டிருக்காங்களா? செங்கோணம். இதில் கோட்டு துண்டு இணைஞ்சு இந்த கோணத்தை உருவாக்கியிருக்கா, கதிர்கள் இணைஞ்சு உருவாக்கியிருக்கா? படத்தை பாருங்கள். 2 கோட்டு துண்டுகள் இணைஞ்சு இந்த 90 டிகிரி அளவுள்ள கோணத்தை உருவாக்கியிருக்கு. அப்போ செங்கோணம்னா சரியாக 90 டிகிரி 90 பாகை அளவுள்ள கோணத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? செங்கோணம்னு சொல்கிறோம். படத்தில் 90 டிகிரி போட்டிருக்காங்க. அவன் கேட்குறான் பார், சார் 2வது படத்தில் பாருங்கள் சார், நீங்கள் போட விட்டுட்டியா சார் அப்படின்னு கேட்குறான். அங்கே அது 90 டிகிரியா என்ன டிகிரின்னு அவன் கேட்குறான். ஆனால் அதே மாதிரி இருக்கா அந்த படமும்? 2 படமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சார் 90 டிகிரி போடுறதுக்கு மறக்கலை. அங்கே போட்டிருக்காங்க பாரு, முதல் படத்தில் போட்டிருக்க கோண அளவுக்கான குறியீடு கீழே 2வது படத்துலையும் பாருங்கள், அந்த செங்கோணத்துக்கு பக்கத்தில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். அது எது மாதிரி தெரியுது? இப்போ இந்த குறியீடு போட்டிருந்தாங்கனாலே கண்டிப்பாக அந்த கோணம் செங்கோணம். செங்கோணத்துக்கு 90 டிகிரி குறிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அவங்க அந்த குறியீடு போட்டிருந்தாங்கன்னா அந்த கோண அளவு 90 டிகிரி தான். அது கோணங்கள் இடத்தாலும் திசையாலும் வேறுபட்டு தோன்றினாலும் கோண அளவில் மாறுபடாது. செங்கோணம் கரெக்டாக அந்த குறியீடை பார்த்து சொல்லணும். அடுத்ததாக பாருங்கள், குறுங்கோணம் அக்யூட் ஆங்கிள். குறுங்கோணம் 90 டிகிரி பாக எல்லையை விட குறைந்து இருக்கக்கூடிய 89 டிகிரி 88 டிகிரி 87 டிகிரி அப்படி குறைந்து இருக்கக்கூடிய அனைத்து கோணங்களையும் நம்ம குறுங்கோணம்னு சொல்லிடுறோம். அப்போ அடுத்தது விரிங்கோணம். விரிகோணம்னா அப்டியூஸ் ஆங்கிள். விரிகோணம்னா எப்படி? விரிந்து இருக்கும், அகன்று இருக்கும் அப்படிங்கிற பேர், தமிழ் பேரை வச்சே நம்ம சொல்லிடலாம். அந்த படத்தை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். மேலே கொடுத்துருக்காங்க பார், அந்த 2 படத்தையும் பார். விரிகோணத்திற்கான அளவு அப்படி விரிஞ்சு இருக்குது. அப்போ கோண அளவில் அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறது? 90 டிகிரி பாக அலையை விட அதிகமாக இருக்கக்கூடியது. அதிகமாக இருக்கக்கூடிய அனைத்தும் விரிகோணமாக நம்ம சொல்லலாம். 0 டிகிரியில் இருந்து இப்போ நம்ம 3 கோணம் பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் பண்ணுங்க. செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம். சரியாக 90 டிகிரி இருக்கக்கூடிய அனைத்து கோணமும் செங்கோணம். 90 டிகிரி பாக எல்லையை விட குறைவாக உள்ள கோணங்கள் குறுங்கோணங்கள். 90 டிகிரி பாக எல்லையை விட அதிகமாக இருக்கக்கூடிய கோணங்கள் விரிகோணங்கள். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த கோண அளவில் 0வுக்கு மேலே 0வை விட அதிகமாக இருக்கக்கூடிய கோணம், 180 டிகிரியை விட குறைவாக இருக்கக்கூடிய கோணம் விரிகோணம், 0வை விட அதிகமாக இருக்கக்கூடிய கோணம் குறுங்கோணம். இப்போ 180 டிகிரியை விட குறைவாக இருக்கக்கூடிய கோணத்தை சார் என்ன சொன்னேன்? விரிகோணம். 0 டிகிரியை விட அதிகமாக இருக்கக்கூடிய கோணத்தை என்ன சொன்னேன்? குறுங்கோணம். அப்போ 90 டிகிரியை விட குறைச்சிருக்கணும். 0வை விட அதிகமாகவும் 90 டிகிரியை விட குறைவாகவும் இருக்கக்கூடியது குறுங்கோணம். 90 டிகிரியை விட அதிகமாகவும் 180 டிகிரியை விட குறைவாகவும் இருக்கக்கூடியது விரிகோணம். அப்போ அந்த 0 180 ஏன் சார் அங்கே நிற்கிறீங்க அப்படின்னா, அந்த 0 டிகிரி ஒரு கோணம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பெஷல்.
இன்னும் ஸ்பெஷலாக அதுக்கு பேர் என்ன கொடுக்குறோம்னா மிகச்சிறப்பு கோணம். இங்கே பாருங்கள், கரெக்டாக 0 டிகிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தமிழில் என்ன சொல்லுவோம்? 0னா பூஜ்ஜியம். வெரி குட். அப்போ இந்த கோணத்துக்கு பேர் என்ன? பூஜ்ஜிய கோணம், பூச்சிய கோணம் சொல்லலாமா? அப்போ சரியாக 90 டிகிரி இருந்தால், சரியாக 0 டிகிரி இருந்தால் அந்த கோணத்திற்கு பேர் பூஜ்ஜிய கோணம். அப்போ சரியாக 180 டிகிரி இருந்தால் அந்த கோணத்திற்கு பேர் என்ன? நேர்கோணம். ஒரே நேர்கோடாக தெரியுது பார்த்தீங்களா? அது நேர்கோணம். இந்த பூஜ்ஜிய கோணம் எப்படி உருவாகுது? 2 கதிர்கள் இங்கே இணைஞ்சிருக்கு பார். இந்த படத்தை பாரு. ஏசிங்கிற ஒரு கதிரும் ஏபிங்கிற ஒரு கதிரும் இங்கே இருக்கு. ஆனால் இரண்டும் ஒரே திசையில் சரியாக பொருந்தி இருக்குது. அப்போ 2 கதிர்கள் ஒரே திசையில் சரியாக பொருந்தி இருந்தால் நமக்கு உருவாகக்கூடிய கோணம் எது? பூஜ்ஜிய கோணம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்க, குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம்லாம் பார்த்துருக்கோம். பூஜ்ஜிய கோணத்தை டெய்லி நீ பார்க்குற, புரியலையா? இங்கே பார்க்குறீன்னு ஞாபகம் பண்ணி பார். உங்கள் வீட்டில் கடிகாரம், எல்லார் வீட்லேயும் கடிகாரம் இருக்குது. கடிகாரத்தில் டெய்லி 12 மணி வரும்போது நீ கவனித்து பாரு, அதில் இருக்கக்கூடிய நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் ஒன்றாக சேர்ந்து நிற்கும். நிமிடமுள்ள ஒரு கதிர், மணிமுள் ஒரு கதிராக நம்ம நினச்சிக்கிட்டோம்னா 2 கதிரும் இணைந்திருந்து உருவாகக்கூடிய ஒரே திசையில் 2 கதிர் இருக்கும்போது நமக்கு என்ன கோணம் உருவாயிருது? பூஜ்ஜிய கோணம். அடுத்தது பார், நேர்கோணம். ஒரே திசைன்னு சார் சொன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு? எதிர் திசை. 2 கதிரும் சரியாக எதிரெதிர் திசையில் நீண்டு செல்லும் போது நமக்கு என்ன கோணம் உருவாகிறது? நேர்கோணம் உருவாது. இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம கடிகாரத்திலே பார்த்துருக்கலாமே. இப்போ நம்ம கோணங்களை பார்த்தோம் பார்த்தீங்களா? பூஜ்ஜிய கோணம், செங்கோணம், நேர்கோணம், விரிகோணம், குறுங்கோணம். இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருந்தே படிச்சுக்கலாம். எப்படி வீட்டில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த கடிகாரத்தில் பாருங்கள். இப்போ மணி எத்தனை? சரியா 12 மணி. 12 மணியில் பாருங்கள், 2 கதிர் ஒன்றா இணைஞ்சிருக்கா? அப்போ இப்போ என்ன கோணம் உருவாயிருக்கு? வெரி குட், சரியாக சொன்னீங்க, பூஜ்ஜிய கோணம். இப்போ அடுத்ததாக பாருங்கள், இப்படி முள் சுற்றிக்கிட்டே வரும்போது கரெக்டாக 3 மணி வரும்போது பாருங்கள், இப்போ மணி எத்தனை? 3 மணி. இப்போ இந்த 3 மணி வரும்போது இந்த கோணம் எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? எந்த கோண வகையில் வரும்? என்ன கோணம் அது? செங்கோணம். செங்கோணம் கரெக்டாக 90 டிகிரி வர மாதிரி. அப்போ செங்கோணத்தை விட குறைந்த அளவு 90 டிகிரியை விட குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கடிகாரத்தில் அப்படி லைட்டாக இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ என்ன கோண அளவு வரும்? கண்டிப்பாக என்ன கோணம்? படத்தை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், மணியை பார்த்த உடனேயே குறுங்கோணம். இப்போ இதே கோணம் இப்படி சுற்றி வரும்போது மணி 6 வரும்போது இப்போ என்ன கோணமாக வரும்? என்ன கோணம் இது? நேர்கோணம். வெரி குட், வெரி குட். அப்படி தான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம வாழ்க்கையோடைய எல்லா கோணங்களும் எல்லா கணக்குகளும் வாழ்க்கையோடு இணைஞ்சிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ மணி எத்தனை பாருங்கள்? எத்தனை மணி? 9 மணி. 9 மணி. இந்த 9 மணி எந்த கோணத்தை உருவாக்கி இருக்குது? செங்கோணத்தை உருவாக்கி இருக்குது. இப்போ பாருங்கள், இது என்ன கோணம்? 90 டிகிரியை விட அதிகமாக இருக்குதா? அப்போ இது எந்த கோணத்தை அமைக்கிறது? விரிகோணம். இது மாதிரி உங்களுடைய கடிகாரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒவ்வொரு மணிகளையும் நம்ம கணக்கிட்டு மணி ஒவ்வொரு மணிக்கும் என்னென்ன கோணத்தை உருவாக்குது அப்படின்னு குறித்து வைங்க. கடிகாரத்தில் நம்ம நேர்கோணம், பூஜ்ஜிய கோணம், செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம் இதெல்லாம் எந்தெந்த மணிகளில் உருவாகுது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய நோட்டை எடுத்து வச்சு குறித்து வைங்க. இப்போ இந்த படத்தை பாருங்கள். சுழற்சி. இந்த வட்டத்தை பார்த்த உடனே நமக்கு கடிகாரத்தை பார்த்த மாதிரியே இப்போ நமக்கு இங்கே ஒரு வட்டம் படம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த படத்துக்கு பக்கத்துலேயே இன்னொன்று கொடுத்துருக்கோம் பாரு, இன்னொரு படம். இந்த கதிர்கள் 2 கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொண்டு இருக்க மாதிரி இந்த படம் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு அம்புக்குறியாக கொடுத்துருக்கோம். இது ஒரு சின்ன விளையாட்டு. இப்போ நான் இங்கே விளையாடுறேன், நீங்கள் அதே மாதிரி வெளியில் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து விளையாண்டிங்கன்னா இந்த கோணத்தை பற்றின முழு புரிதலும் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இங்கே பாருங்கள், மேல் நோக்கிய வானான்னு போட்டிருக்கோமா? வானானா என்னென்னா வடக்கு திசை, வட திசைன்னு அர்த்தம். அடுத்து இந்த சைடு பார், கீனான்னு போட்டிருக்கோமா? கிழக்கு திசை. கீழ்ப்பகுதியில் கொடுத்துருக்கிறது தெற்கு திசை. இந்த இடதுபுறம் கொடுத்துருக்கக்கூடியது மேற்கு திசை. இதை நம்ம நில வரைபடத்தில் திசைகளை குறிக்கிறதுக்காண்டி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே இந்த
கோணத்தை எப்படி நம்ம இந்த படத்தில் பயன்படுத்துறது? நான் இப்போ வடக்கு திசையில் நிற்கிறேன். வடக்கு திசையில் நிற்கக்கூடிய நான் அப்படியே நகர்ந்து கிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து போய் சரியாக கிழக்கு திசையில் நிற்கும்போது எவ்வளவு கோண அளவு நகர்ந்திருப்பேன் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இந்த படத்தை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம் எவ்வளோ இருக்கும். அதிலே போட்டிருக்கு 90 டிகிரி. வெரி குட். வடக்கு திசையிலிருந்து சரியாக நான் கிழக்கு திசையில் போய் நின்னேன்னா எவ்வளோ கோண அளவு நகர்ந்திருப்பேன்? சரியாக 90 டிகிரி. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், கிழக்கு திசையிலிருந்து தெற்கு திசைக்கு நான் சரியாக நகர்ந்து போனேன்னா எவ்வளோ கோண அளவு நகர்ந்து போயிருப்பேன்? சொல்லுங்கள் பாப்பா, முயற்சி பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கோணங்கள் இடத்தாலும் திசையாலும் வேறுபட்டு தோன்றினாலும் கோண அளவு மாறாது. அப்போ கிழக்கு திசையிலிருந்து நான் தெற்கு திசைக்கு வரும்போது எவ்வளோ கோண அளவு உருவாகி இருக்கும்? அதே 90 டிகிரி தான். சரி, இப்போ தெற்கு திசையிலிருந்து நான் மேற்கு திசைக்கு அதே மாதிரி போகிறேன். இப்போ எவ்வளோ கோண அளவு வரும்? அதே தான், 90 டிகிரி தான் வரும். வெரி குட், சரியாக சொன்னீங்க. அதே மாதிரி மேற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு போகும்போது சரியாக சொன்னீங்க. அதே மாதிரி அதுவும் 90 டிகிரி தான். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நான் கிழக்கு திசையிலிருந்து நகர்ந்து தெற்கு திசைக்கு போய் அங்கிருந்து மேற்கு திசையில் போய் இப்போ சரியாக நிற்கிறேன். கிழக்கு திசையில் என்ன பண்ண ஆரம்பித்தேன்? நடக்க ஆரம்பித்தேன். கிழக்கு திசையில் நின்று நடந்து சென்று தெற்கு திசைக்கு போய் செத்த நேரம் நின்றுட்டு தெற்கு திசையிலிருந்து இப்போ போய் நான் நிற்கிற இடம் இது சரியா? மேற்கு திசை. எவ்வளவு கோண அளவு நான் நகர்ந்து சென்றிருப்பேன்? 180 டிகிரி. இந்த இடத்துலையும் 90 டிகிரி நான் இருக்கோம். இன்னொரு செங்கோணம், அப்போ 2 செங்கோணங்கள் சேரும்போது நமக்கு 180 டிகிரி வரும் அப்படின்னு அவன் யோசிச்சு கரெக்டாக சொல்லிட்டான். இதை விட நம்ம எப்படி கரெக்டாக யோசிக்கலாம்? கிழக்கு மேற்குக்கு நம்ம போட்டிருக்க கதிரை பாருங்கள், அந்த கோடை பாருங்கள், அது நேர்கோடு, நேர்கோணம். அதையே நம்ம அப்படியே கோணமாக எடுத்து என்ன டிகிரின்னு சொல்லியிருக்கலாம்? 180 டிகிரின்னு சொல்லியிருக்கலாம். நான் 2 செங்கோணங்கள் சேர்ந்து வந்தாலும் 180 டிகிரி தான். ஒரே நேர்கோடாக பார்த்து நேர்கோணமாக சொன்னாலும் எத்தனை டிகிரி தான்? 180 டிகிரி தான். இது மாதிரி உங்களுடைய நண்பர்களோட வெளியில் இது மாதிரி கூட்டல் குறி மாதிரி போட்டு நீங்கள் நின்று உங்களுடைய நண்பரை அது மாதிரி நகர சொல்லி அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்கள நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. நீங்களும் விளையாண்டு திசைகளை கோணங்களையும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பக்கத்தில் ஒரு படம் கொடுத்துருக்கோம் பாரு. அந்த படம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு வட்ட வடிவம் தான் அது. வட்ட வடிவம் எப்படி இதில் வந்துச்சு? இங்கே இருக்க படம் 2 கோடுகள் வெட்டி கொண்டு 90 டிகிரி தான் வந்திருக்கு. 90 நகர்ந்து வந்தோம். இங்கே ஏன் வட்ட வடிவம் உருவானுச்சு பாருங்கள். அதுதான் சுழற்சி. 90 டிகிரி, இந்த கால் பகுதிக்கு 90 டிகிரி, இந்த கால் பகுதிக்கு 90 டிகிரி, இந்த கால் பகுதிக்கு 90 டிகிரி, 4 கால் பகுதியிலையும் 90 டிகிரி சேரும்போது மொத்த சுழற்சி எவ்வளோ வந்துடுது? 360 டிகிரி வந்துடுது. அப்போ ஒரு சுழற்சி சுற்றி வரணும்னா 360 டிகிரி வந்துடும். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? ஒரு கால் பகுதிக்கு 90 டிகிரி செங்கோணம், அடுத்த கால் பகுதிக்கு இன்னொரு 90 டிகிரி செங்கோணம். அப்போ ஒவ்வொரு கால் பகுதிக்கும் ஒரு செங்கோணத்தை அமைக்குது. இந்த 4 கால் பகுதிகளும் இணைந்தால் 360 டிகிரி ஒரு சுழற்சியை ஏற்படுத்துது. இப்போ என்னென்ன விஷயங்கள் பார்த்தோமோ அது எல்லாம் ஒரு பயிற்சியாக செய்யணும். உங்கள் பாடப்புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பாடப்புத்தகத்தில் 81ஆம் பக்கம் எடுங்க. பயிற்சி எத்தனை? 4.2. கொடுக்கப்பட்ட புள்ளிகளை பயன்படுத்தி வெவ்வேறு கோணங்களை உருவாக்குக. பாரு, குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம், நேர்கோணம் 4 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. 4க்குமே புள்ளிகளை பாருங்கள். மேல் வரிசையில் முதல் வரிசையில் 3 புள்ளிகளும் இரண்டாவது வரிசையில் 3 புள்ளிகளும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் 4 கணக்குக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாரு, குறுங்கோணத்தில் நான் ஒரு 2 கணக்கு செய்கிறேன், நீங்கள் அது என்னோட சேர்ந்து செய்யுங்க. குறுங்கோணம் வரைவோமா? மேலே இருக்க முதல் வரிசையில் 2வது புள்ளியில் இருந்து கீழே இருக்கக்கூடிய வரிசையில் முதல் புள்ளிக்கு ஒரு கோடு வர. இப்போ ஒரு கோடு துண்டு உருவாயிருச்சா பாரு. அதே மாதிரி வர மேலே இருக்க 2வது புள்ளியிலிருந்து கீழ் வரிசையில் இருக்கக்கூடிய முதல் புள்ளிக்கு ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிட்ட. வெரி குட். இப்போ கீழே இருக்கக்கூடிய 2வது வரிசையில் 3 புள்ளியும் அதே மாதிரி வர. 3 புள்ளியையும் இணைச்சிரு. இப்போ ஒரு கோட்டு துண்டு கிடச்சிருச்சு பார். இப்போ என்ன வடிவம் நமக்கு கிடைக்கிது? குறுங்கோணம். அதே மாதிரி விரிகோணத்துக்கு பார், கீழே இருக்கக்கூடிய 2வது வரிசையில் 2 புள்ளிகளை மட்டும் இணைங்க. கடைசி 2 புள்ளிகளை மட்டும் இணைச்சாலும் சரி, முதல் 2 புள்ளிகளை இணைச்சாலும் சரி. நான் சார் என்ன பண்ணியிருக்கேன்? கடைசி 2 புள்ளிகளை இணைச்சிருக்கேன். இணைச்சிட்டோமா? முதல் வரிசையில் முதல் புள்ளியிலிருந்து கீழ் வரிசையில் இருக்கக்கூடிய 2வது வரிசையில் இருக்கக்கூடிய 2வது புள்ளிக்கு ஒரு கோடு கிளி. இப்போ ஒரு கோட்டு துண்டு கிடச்சிருச்சா? 2வது வரிசையில் ஒரு கோட்டு துண்டு, முதல் வரிசையிலிருந்து ஒரு கோட்டு துண்டு வரைகிறோம். இப்போ பாருங்கள், கோணங்கள் எப்படி உருவாகுதுன்னு நீங்களே வரைஞ்சி பார்த்துட்டிங்களா? 2 கோட்டு துண்டுகள்
இரண்டு கோட்டு துண்டுகள் சந்திக்கும் அந்த தொடக்க புள்ளியில தான் கோணங்கள் உருவாகுது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா? இது மாதிரி நீங்கள் செங்கோணத்தையும் நேர்கோணத்தையும் வரைஞ்சிருங்க. அடுத்த கணக்கு பாருங்க. இரண்டாவது கணக்கு. படத்தில் உள்ள ஒவ்வொரு கோணத்திற்கும் அதன் உச்சி மற்றும் பக்கங்களை எழுதுக. உச்சினாலும் முனைனாலும் ஒன்று. இப்போ இரண்டாவது கணக்கு எடுத்துக்கோங்க. படத்தில் உள்ள ஒவ்வொரு கோணத்திற்கும் அதன் உச்சி மற்றும் பக்கங்களை எழுதுக. உச்சி அப்படின்னா முனைன்னு அர்த்தம். முனைனா நம்ம என்னன்னு பார்த்தோம்? இரண்டு கதிர்கள் அல்லது இரண்டு கோட்டு துண்டுகள் சந்திக்கக்கூடிய அந்த புள்ளியை தான் முனைன்னு பார்த்தோம். இப்போ இந்த படத்தில் சொல்லுங்க முனை எதுன்னு? டி. வெரி குட். அடுத்து இப்போ ரெண்டு பக்கங்கள் இருக்கா? இங்கே என்னென்ன பக்கங்கள் இருக்கு பாருங்க. அப்படியே டிஇ அப்படிங்கிற பக்கம், இன்னொன்று என்ன? டிஎஃப். வெரி குட், சரியா சொன்னீங்க. இப்போ டிஇ டிஎஃப் அப்படின்னு எழுதுனா மட்டும் போதுமா? பாரு படத்தில் பார். டிஎஃப்க்கு மேலே கதிர்கான குறியீடு போட்டிருக்கேனா, அதே மாதிரி டிஇக்கு மேலே கதிர்கான குறியீடு போட்டிருக்கேன். இதுதான் பக்கங்கள். இதே மாதிரி அடுத்த படத்துக்கு செய்யலாமா? இந்த படத்தோட முனை டி, இந்த படத்தை பாரு ஒரே மாதிரி இருக்கான். அப்போ இதோட முனை என்ன? டி தான். நீங்கள் எழுதுங்க. அப்படியே பெரிய எழுத்து தான் எழுதணும். டின்னு பெரிய எழுத்து தான் எழுதணும். நான் அந்த முதல் கணக்கு செஞ்சுருக்க மாதிரியே நீங்கள் எழுதுங்க. இரண்டாவது கணக்கில் பக்கங்கள் என்னென்ன வருது பாருங்க. டிஇ போட்டு மேலே கதிர் போடணும். அடுத்து இன்னொரு பக்கம் டிசி எழுதிட்டீங்க. அப்படியே வாங்க. அடுத்து மூணாவது கணக்கு. கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் செங்கோணங்களை கண்டறிக. செங்கோணம்னா என்ன படித்தோம்? ஞாபகம் இருக்கா? 90 டிகிரி. சரியா எது 90 டிகிரி இருக்கோ அதான் செங்கோணம். 5 கணக்கு உனக்கு கொடுத்துருக்காங்க பார். 90 டிகிரி ஒன்று, 46 டிகிரி ஒன்று, இன்னொன்றில் அளவு அங்கே குறிக்கலை. ஆனால் அந்த கோண அளவை எப்படி குறிச்சிருக்காங்க? செங்கோணத்துக்கான குறியீடோட குறிச்சனால அந்த கோணத்தை நம்ம என்னவா எடுத்துக்கணும்? செங்கோணமாக எடுத்துக்கணும். நாலாவது கணக்கு எத்தனை? 105 டிகிரி. அஞ்சாவது கணக்கில் அதே செங்கோணத்தை தலைகளாக திருப்பி கொடுத்துருக்காங்க. இந்த 5ல் எது செங்கோணம்? ஒன்றாவது கணக்கு, அப்புறம் மூணாவது கணக்கு, அஞ்சாவது கணக்கு. அதே மாதிரி நாலாவது கணக்கு பார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் குறுங்கோணங்களை கண்டறிக. என்னென்ன கணக்கு இருக்கு பார். இதுலேயும் 5 கணக்கு இருக்கு. 5 கோண அளவுகள். குறுங்கோணம்னா என்ன? சொல்லுங்க பாப்போம். ஒரு தடவை ஞாபகம் பண்ணுங்க. 0வை விட அதிகமாகவும் 90 டிகிரியை விட குறைவாகவும் இருக்கக்கூடியது குறுங்கோணம். பாருங்க 90ஐ விட எது குறைஞ்சிருக்குன்னு 5 கணக்கில் எது இருக்கு பாருங்க. நாலாவது கணக்கும் அஞ்சாவது கணக்கும் 90ஐ விட அதிகமாக இருக்கு. முதல் 3 கணக்கை பாருங்க. ஒன்றாவது கணக்கு குறுங்கோணம் 33 டிகிரி, இரண்டாவது கணக்கு 56 டிகிரி குறுங்கோணம், மூணாவது கணக்கு 89 டிகிரி குறுங்கோணம். அடுத்து அஞ்சாவது கணக்கு பார். கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் விரிகோணங்களை கண்டறிக. 90ஐ விட அதிகமாக இருக்கக்கூடியது விரிகோணம். 180 டிகிரியை விட குறைச்சி இருக்கணும். இங்கே என்னென்ன ஆன்சர் வருது? ஒன்றாவது கணக்கு, அப்புறம் ரெண்டாவது கணக்கு வருமா? வராது. மூணாவது கணக்கு, அப்புறம் இல்லை, அவ்வளோதான். 1, 3 விரிகோணத்தை குறிக்குது. ஓகேயா? இப்போ அடுத்தது போலாமா? ஆறாவது கணக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு படத்தில் உள்ள கோணத்திற்கும் பல வழிகளில் பெயரிடுக. இது என்ன கோணம்? எல்எம்என் அப்படிங்கிற எல்எம்ங்கிற கதிரும் என்எம்ங்கிற கதிர் 2 கதிரும் இணைஞ்சு உருவாக்கியிருக்க கோணம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். முதல்ல அந்த முனைப்புள்ளியை தான் ஒரு கோணமாக சொல்லணும். எம்ங்கிற முனைப்புள்ளியில் கோணம் உருவாகியிருக்கனால அதை கோணம் எம். பாரு இந்த பொண்ணு பாரு, வெறும் எம் மட்டும்தான் போடுது. எம் மட்டும் போட்டால் சரியா? இல்லை, கோணத்திற்கான குறியீடையும் சேர்த்து போடணும். அப்போ தான் கோணம் எம் அப்படின்னு குறிக்கும். அதே மாதிரி அடுத்த பேர் என்ன? கோணம் எல்எம்என். வெரி குட். அடுத்த கோணத்தோட பேர், அந்த கோணத்தோட அடுத்த பேர் என்ன? என்எம்எல். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் என்ன நடுவில் என்ன எழுத்து வரணும்? எந்த இடத்துல கோணம் உருவாயிருக்கோ அந்த ஆங்கில எழுத்து தான் நடுவில் வரணும். வெரி குட். அடுத்த படத்துக்கு நீங்கள் அதே மாதிரி சொல்லுங்கள். முனைப்புள்ளி தான் கோணம் உருவான புள்ளி Q. கோணம் PQR. வெரி குட். அடுத்தது கோணம் RQP. அதே மாதிரி எழுதிருங்க. அடுத்தது பார், கடிகாரம். நம்ம கடிகாரத்தில் மணியெல்லாம் படித்தோமா, பார்த்தோமா? நீங்கள் குறிக்க சொன்ன நோட்டில் இப்போ இங்கே ஒரு 5 கடிகாரத்தோட பேர் கொடுத்துருக்காங்க, படம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதோட கோணத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் கடிகாரத்தின் முட்கள் காட்டும் கோணங்களின் வகைகளை கண்டறிக. என்ன கோணம் நீ சொல்லணும். 5 கொடுத்துருக்காங்க. முதல்ல எதை தேர்ந்தெடுக்கணும்? சரியா 0 இருந்தால் 0 கோணம். எங்கே இருக்கு பாரு, கரெக்டாக 12 மணி இருக்கா? மேலே எழுது அப்படியே 0 கோணம். பென்சில் எழுதிக்க அப்படியே. அடுத்து இரண்டாவது கணக்கு 0 கோணம். முதல் கணக்கில் பாருங்க
விரிஞ்சு இருக்குது, விரிந்து அகன்று இருக்கனால இதை என்ன கோணம் சொல்லலாம்? விரிகோணம். அப்படியே எழுதுங்க. அடுத்தது பார், மூணாவது கணக்கு 6 மணி. 6 மணினா என்ன கோணம்னு பார்த்தோம்? நேர்கோணம். வெரி குட், ரொம்ப சரியா சொன்னீங்க, கரெக்ட். எழுதுங்க அப்படியே, நேர்கோணம் எழுதுங்க அப்படியே. நாலாவது கணக்கு பாருங்க, குறுகி இருக்குது. அப்போ இது என்ன கோணம்? குறுங்கோணம். கடைசியாக இருக்கு அஞ்சாவது கணக்கு பாருங்க, என்ன கோணம் அது? செங்கோணம். கரெக்டாக நம்ம ஆங்கில எழுத்து மாதிரியே இருக்கக்கூடிய கோணம், 90 டிகிரி இருக்கக்கூடிய கோணம் பார்த்தோமா? 9 மணி செங்கோணம். இறுதியாக நம்ம இந்த புறவய வினாக்களில் 2 கணக்கு இருக்குது பாருங்கள். அடுத்த பக்கம் பாருங்கள். முதல் கணக்கில் பாருங்கள், படத்தில் உள்ள கோணத்தை குறிக்க எது சரியான முறை அல்ல, எது சரியில்லைன்னு கேட்குறாங்க. நம்ம 3 பேர் கொடுத்தோமா கோணத்துக்கு? ஒய் நடுவில் வரக்கூடிய, அதாவது முனைப்புள்ளி ஒய் அது நடுவில் வந்திருந்தாதான் அது கோணத்தினுடைய பெயராக நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா? இந்த படத்தை ஒய்ங்கிற முனைப்புள்ளியில் தான் கோணம் உருவாயிருக்கு. இதில் எங்கே இல்லை பாருங்கள். வெரி குட், ஆவணா தான் சரியான விட. கரெக்டாக சொல்லிட்டான் பாரு. ஆவணாவில் தான் ஒய்ங்கிற ஆங்கில எழுத்து நடுவில் வரல. அப்போ இந்த முனைப்புள்ளி நடுவில் வராதனால அது கோணத்தினுடைய பெயரை குறிக்காது. அதப்போ அதுதான் இங்கே சரியான விட. அடுத்து 2வது கணக்கு பார், 2 கதிர் இணைஞ்சிருக்கு, ஒய்ங்குல புள்ளியில் ஒரு கோணம் உருவாயிருக்கு. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பார், படத்தில் கோணம் AYZ ஈக்குவல் டு 45 டிகிரி கதிரின் மீது அமைந்த புள்ளி ஏ ஆனது பிக்கு நகருகிறது எனில் கோண அளவு BYZ கிரேட்டர் தென் 45 டிகிரி, சரியாக 45 டிகிரி, லெஸ் தேன் 45 டிகிரி, ஓகேயா? 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ மாறுமா மாறாதா? மாறாது. அதுதான் நம்ம பார்த்தோம், இடத்தாலும் திசையாலும் வேறுபட்டு தோன்றினாலும் கோண அளவு மாறாது. அப்போ இங்கே என்ன அளவு வரும்? ஆவணா தான் சரியான விடை, சரியாக 45 டிகிரி. ஓகேயா? இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வகுப்பில் என்னென்னலாம் பார்த்தோம்? கோணங்களை பற்றி பார்த்தோம், கோணங்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம், அதோட குறியீடு பார்த்தோம், கோணங்களுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம், நேர்கோணம், பூஜ்ஜிய கோணம், இந்த கோணங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இதை எப்படி நம்ம திசைகளில் பயன்படுத்தலாம், கடிகார அமைப்பில் எப்படி பார்க்கலான்னு பார்த்தோம். இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும். நம்மளுடைய வகுப்பறையில், நம்மளுடைய வாழ்க்கை சூழலில் எங்கெல்லாம் கோணங்கள் உனக்கு தோணுதோ அந்த எந்த இடத்துலலாம் கோணங்கள் அமைஞ்சிருக்கோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வகுப்பில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.